உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 5 கிரகங்கள் உச்சமடைய போகிறார்கள். உச்சம்னா என்ன? 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறார்கள், மீனம் எனும் வீட்டில். இந்த 5 கிரகங்கள் மீனம் வீட்டில் சேருவதால் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் நடக்கப் போகிறது? உலகம் பிரளயத்தில் ஆழ்ந்து விட போகிறதா? போன வருஷம் நிறைய பேர் சொன்ன மாதிரி பெரிய சுனாமிகள்லாம் வருமா, பெரிய பெரிய டால்ஃபின் மீன்லாம் வந்து நீச்சல் அடிக்குமா போன்ற நிறைய விஷயங்கள் இந்த 5 கிரகங்களால் ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் ஒரு கொள்கையை தலைமையேற்கிறார். இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், 5 கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைப்பது எத்தனை பெரிய சிக்கலோ அதைவிட பெரிய சிக்கல் 5 கிரகங்கள் ஒரு ராசியில் அமையப்பெறுவது. இவர்களால் நன்மைகள் ஏற்படுகிறதோ இல்லையோ, தீமைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் எல்லாரோட வேண்டுதலுமே. இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்தால் பலவிதமான திருப்பங்கள் ஏற்படும். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு சேருகிறார். சுக்கிரமித்திரன் ராகு எனும் பெயர் அவருக்கு உண்டு. சனியுடன் சூரியன் சேருகிறார். சூரியன் ஹைலி மேனேஜ்மெண்ட், சனி ஹைலி டெக்னிக்கல் பர்சன் என்று சொல்லுகிறார்கள், புரட்சி தலைவர் என்று சொல்லுகிறார். இதில் புதன் வேறு சேருகிறார். இப்போ என்ன ஆகும் என்றால், இவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ண போகிறாங்க. இவர்களை இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ணுறதுனால உலகம் சமநிலை பெற வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும். இந்த ஒரு பக்கம் மேடில் இத்தனை கிரகங்கள் வந்து நின்றுதானே, இன்னொரு பக்கம் கீழே பள்ளமாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் இதை சரி செய்ய இறைவன் என்ன செய்ய போகிறார்? எத்தனை வெள்ளங்கள் வரப்போகிறது, எத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எத்தனை பெரிய சீரழிவுகள் ஏற்பட போகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே நேரத்திலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது, யாரெல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறா, யாரெல்லாம் வந்து வேலை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் ஏற்பட போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக இந்த 5 கிரக சேர்க்கை என்பது நடக்கவிருக்கிறது. சும்மா இல்லை சார், சனி சூரியன் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மாலாம் கிடையாது. சும்மா கிடையாது. சுக்கிரனும் ராகுவும் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மா கிடையாது. சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் இருக்கிறது. இது ஒன்று யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்தால் அது நீச்சபங்க ராஜயோகம் என்று அழைக்கிறார்கள். ஆக இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றாய் சேருவதால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் 5 கூடிய குரு 11ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அடடா அடடா அடடடா, யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு வந்திருக்கார். குரு எல்லாம் 11ஆம் வீட்டிற்கு வந்துட்டார்னா கேட்கவே வேண்டாம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் குருபலம் பெற்றவர்களோ அவர்கள் உலகத்தில் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. கடகராசிக்காரர்கள் என்றைக்குமே கஷ்டப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? குரு பகவான் உச்சமடையும் இடம் அது. குரு பகவான் உச்சமடையும் இடம் கடகராசி. கும்பராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் யாருமே பயப்பட தேவையில்லை. விருச்சிகமோ கும்பமோ மீனமோ மேஷமோ பயப்படவே தேவையில்லை. காரணம், குரு கூடயே ட்ராவல் பண்ணுறவங்க. கும்பராசிக்காரங்களாம் குருவை பேக்கெட்டில் போட்டு சுற்றுறவங்க. குருவே கூட இருக்கார், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. குரு நினைத்தால் என்ன வேணால் செய்வார். குரு நினைத்தால் தெய்வமே வரும். தெய்வமே வந்துருச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். அவ்வளோதான். குருவினுடைய அதிகபட்ச சக்தி என்ன? குரு அழைத்தால் தெய்வம் வரும். ஸோ அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு 5 கூடிய குரு பகவான் 11ஆம் வீட்டிற்கு வந்து விட்டார். ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. ஆனால் எல்லாம் வல்ல எம்பெருமான் சனீஸ்வரன் அஷ்டமசனியாக மாறுகிறார். இது மிக ஆபத்தான நேரம். அஷ்டமசனியாக சனி பகவான் மாறும் பொழுது நேர்மையில் பிரச்சனைகள் வரும், நேர்மைக்குரிய பிரச்சனைகள் வரும், நேர்மையில் ஆபத்துகள் போன்றவை ஏற்படும். நீங்கள் சொன்னது தப்பு, நீங்கள் வந்து தவறான விஷயங்களில் கையெழுத்து போட்டு விட்டீர்கள், நீங்கள் லீகலாக நடந்து கொள்ளவில்லை, இல்லீகலாக நடந்து கொண்டு விட்டீர்கள், லஞ்சம் வாங்கி விட்டீர்கள், உங்கள் பணிக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் போன்ற பேச்செல்லாம் வரும். இதெல்லாம் அஷ்டமத்தினை தரும் பரிசு. இதிலிருந்துலாம் நீங்கள் வெளியே வரணும். ஸோ சிம்மராசிக்காரர்கள் சனியினால் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள். ஆனால்
3-10 சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் உங்களுடைய தொழில் பிரமாதமாக இருக்கும். முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் யாரெல்லாம் தொழில் சார்ந்த இருப்பவர்களோ, அதாவது மீடியா தொழில் சார்ந்த படம் எடுக்க போகிறேன், யூடியூப் எடுக்க போகிறேன், சின்ன திரை பண்ண போகிறேன், பெரிய திரை பண்ண போகிறேன், அந்த திரை பண்ணுறேன், இந்த திரை பண்ணுறேன், உங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நேரம். 3-10 கூடியவர் உச்சம் என்பதால் பணம் பல வழிகளில் வரும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருப்பீங்க. ஒரே விஷயம், ராசியில் கேது நடக்கும்போது உங்களுக்குள்ளேயே என்ன ஆகுன்னா, இந்த கேதுவை போல் ரொம்ப சுருங்கி போயிடுவீங்க. எல்லாத்துலேயும் உங்களை நீங்களே சுருக்கிப்பீங்க. நான்லாம் போய் எப்படி பண்ண போகிறேன், நான்லாம் போய் எப்படி செய்ய போகிறேன், நான்லாம் எப்படி பண்ண முடியும், நான் பண்ணால் யாராவது கேட்பாங்களா போன்ற விஷயங்கள்லாம் உங்களை நீங்களே சுருக்கிப்பீங்க. இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம். சிம்மராசிக்காரர்கள் மிக அற்புதமான ஒரு எதிர்காலத்தில் நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு வரப்போகிறது. ஆனால் ஒரே பிரச்சனை என்னவென்றால், இத்தனை நல்ல நேரம் இருந்தும், குருவே 11ல் இருந்தும், ஆனாலுப்பட்ட குருவே 11ல் இருந்தும், சுக்கிரன் உச்சமாக இருந்தும், ராகுவோடு சேர்ந்தும், 2-11 கூடிய புதனோடு சேர்ந்தும், சனீஸ்வரன் அஷ்டமத்தில் மறைந்ததால் செய்த பாவம் சும்மா விடாது. சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் செய்த பாவம் பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களை விடாது. அதான் பிரச்சனை. இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு அடிக்கடி சொல்வேன். சனி கெடுத்தால் எவர் தடுப்பார், அதுக்கும் ஆள் கிடையாது. சனியை கொஸ்டின் பண்ண இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. கொடுத்தாலும் கேள்வி வைக்க யாரும் கிடையாது, கெடுத்தாலும் கேள்வி வைக்க யாரும் கிடையாது. சனி நினச்சா என்ன வேணால் பண்ணுவார் சார். அதை நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்தவன். சனி என்ன வேணால் பண்ணுவார். ஒரு அளவு வரைக்கும் பார்ப்பார். சேட்டை ஓவர் ஆச்சுன்னா பிடிச்சி படுக்கு போட்டுவார். அவ்வளோதான். படுக்கு போட்டு வாயில் மூக்கில் எல்லாத்துலேயும் 4 டியூப்பை சொருவி விட்டார்னா அறிவுங்கிறது தன்னால் வந்துடும். அவ்வளோதான். சனி கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது. அதனால தான் சனி பற்றி இவ்வளோ பயம். ஸோ கீழே போய்ட்டுருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம்னா பிராண்ட், ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பலன்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் நம்மளது ரியல் ஒன் ஆன்மீகம்லாம் டிஜிட்டல் பார்ட்னராக வரப்போகிறாங்க. நீங்கள்லாம் நிச்சயம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி நீங்கள்லாம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.